நம்மளுடைய ஒரு கடைசி பகுதி டோனர். இதில் வந்து பிளட் குரூப்ஸ் அண்ட் டோனர் கம்பேட்டிபிலிட்டிஸ் கொடுக்குறோம். இது நம்ம ரெகுலராக படிக்கிற பாடத்து தான். நிறைய பாடங்களில் இது ஒரு ஜெனடிக்ஸில் இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம பிளட்டை பற்றி நிறையா படிப்போம். ஸோ இது வந்து ஒரு பிளட் குரூப்பிங்கில் யார் என்னென்ன பிளட் குரூப்பிங்ஸ் வந்து யாருக்கு என்ன பிளட்டு கொடுக்கலாம், ஸோ யார் யாரிடமிருந்து வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி ஃபெமிலியர். இது ஒரு பிளட் குரூப் ஏ இருக்குதுன்னா அதில் என்ன ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதில் என்ன இருக்கும்? ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்போ ஏ பிளட் குரூப்பான ஆன்டிபாடி வந்து பி இருக்கும். பி பிளட் குரூப்பான ஆன்டிபாடி வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏபிக்கு வந்து ஆன்டிபாடிஸ் கிடையாது. ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் வந்து யூனிவர்சல் டோனார், இன்னொன்று யூனிவர்சல் வந்து ரெசிபியன்ட். அதாவது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் தான். அதாவது உலகளாவிய கொடையாளி, உலகளாவிய பெறுநர் என்று தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த யூனிவர்சல் டோனார்னு சொல்லப்படுறது யார் அப்படி சார்னா இந்த ஓ பிளட் குரூப் தான் யூனிவர்சல் டோனார். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாருங்க, எல்லாத்துலேயுமே இவங்க வந்து பிளட் கொடுக்கலாம். ஏக்கு கொடுக்கலாம், பிக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம், ஓக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ எல்லாரிடமிருந்தும் என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் இவர் பிளட் கொடுக்கலாம். ஆனால் இவர் யாருக்காவது பிளட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஓ பாசிட்டிவ்காரங்கள்ட்ட மட்டும்தான் ஓ மட்டும் ஓலிருந்து தான் வாங்க முடியும். இவர் எல்லாரிடமிருந்து ரத்தம் வாங்க முடியாது, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்போ யூனிவர்சல் டோனார் அப்படின்னும் போது ஓ பிளட் குரூப் வந்து சொல்கிறோம். யூனிவர்சல் வந்து ரெசிபியன்ட்ல கொடுக்குறாங்க, அதாவது உலகளவிய பெறுநர். இவர் யார் அப்படின்னா ஏபி பிளட் குரூப்ஸ். ஏபி பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவிய பெறுநர், யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்கிறாங்க அவரை. ஸோ இப்போ யூனிவர்சல் டோனார்னா ஓ பிளட் குரூப்பு, யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்லும் போது ஏபி பிளட் குரூப்பு. இப்போ வந்து எல்லாரிடமிருந்து ரத்தத்தை பெறுபவர் யார் அப்படின்னா ஏபி, எல்லாருக்கும் ரத்தத்தை கொடுப்பவர் யாருன்னா ஓ. ஸோ அப்போ இது ரெண்டு டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மீதி இருக்கிறதுலாம் காமனாக இந்த பிளட் குரூப்புக்கு என்ன ஆன்டிஜென்ஸ் இருக்கும், என்ன ஆன்டிபாடிஸ். ஏன்னா பிளட்டுக்கு ஏன்னா ஏ தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளட்டுக்கு வந்து ஏ ஆன்டிஜென்ஸ் இருக்குதுன்னா அதோடைய ஆன்டிபாடி வந்து அதுக்கு எதிராக இருக்கும், அதாவது பின்னு இருக்கும். பி பிளட் குரூப்னா அதனுடைய ஆன்டிபாடிஸ் வந்து ஏவாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப ஃபெமிலியர். எப்பயாவது கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறாங்க, ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் குரூப்பிங் அப்படின் போது பிளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சது வந்து கார்ல் லாண்ட் ஸ்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஎல் ஸ்டெய்னர் அவரோட சேர்ந்து அவருடைய மாணவர் வந்து வெய்னர் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளட் குரூப்பிங்கை வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளட்டை கண்டுபிடிச்சது கேஎல் ஸ்டெய்னர், கார்ல் லாண்ட் ஸ்டெய்னர். அது மாதிரி பிளட்டோட சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சது வில்லியம் ஹார்வி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதோட இந்த பகுதிகள் வந்து முடிவுக்கு வருது.